மோசமா பேசுவேன். உனக்கு சம்மதமா? சரவணன் ஹாய் வணக்கம். அஜய் திங்க் பண்ணாதீங்க. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு போடுங்க. நான் அத விட பேசுவேன். அப்புறம் நீ இருக்க மாட்ட ஓடி போயிருவ. அவ்வளவுதான் சொல்லுவேன். அஜய், ஆயாஸ், என்ன திங்கிங்? எப்பா பாரு சோறு சோறுன்னு நீ இருக்கிற சித்து. சோறு தான் நான் சாப்பிட்டேன். அப்புறம் சோறுன்னு தான் சொல்ல முடியும். மட்டன் குழம்பு மாதிரி இருந்ததுமா. சூப்பரா இருக்கும் ஜெயந்தி உண்மையாலுமே. நல்லது சொல்லும்போது எதுக்கு திட்டுறீங்க? ஸ்ரீநிதி சாப்பாடு சாப்பாடுன்னு எங்க சொல்றேன்? சாப்பாடு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும்னு சொல்றதுதான். சரவணன் ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஸ்ரீ அப்படிங்கிறாங்க நம்ம சரவணன். பச்சை பெருமாள் உன் அம்மா கிட்ட போய் சொல்லுடா. அவனுக்கு ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தை பேச தெரிஞ்ச நாணம் பெற்று வந்திருக்காரு அவரு. எல்லாரும் பேசுவாங்கடா. தேவையில்லாம நீ கெட்ட வார்த்தை போட்டு உன் மான மரியாதையை கெடுத்துக்காத. அப்புறம் உங்க அம்மா, உங்க அப்பன், உன் கூட பிறந்தவன், சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் சேர்த்து நான் கிழிக்கிற மாதிரி இருக்கும். தேவையா இது? ஸ்டார்டிங்ல ஒருத்தன் அப்படிதான் கிழிச்சு விட்டு தொங்க விட்டு அனுப்புனேன். அது மாதிரி நீயும் வாங்கிட்டு போயிடாத. ஸ்ரீநிதி டியர் நமக்கு சோறு தான் முக்கியம். டியர் ஹாய் ஃபைடா ஜெயந்தி. டயத்துக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். எனக்கு காமிக்கலையே அப்படிங்கிறாங்க ஸ்ரீநிதி. அவனுக்கு டைம் அவுட் கொடுக்கல, டிலேட் கொடுத்துருக்கேன் மெசேஜ். நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சரவணா. கடவுள் புண்ணியத்துல எந்த குறையும் இல்லை இந்த நிமிஷத்து வரைக்கும். நாளைக்கு பொழுது நாளைக்கே விடிஞ்சா தெரிஞ்சிடும். எனக்கு ஸ்நாக்ஸ் தான் முக்கியம். சூப்பர் ஸ்ரீநிதி. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்காது. சாப்பாடு டிஃபன் ஐட்டம்லாம் எடுத்துக்க. நல்ல ஃபேமிலியில பிறந்தவனா இருந்தா இப்படி பேச மாட்டான். ஆமா ஜெயந்தி, அவன் நல்ல பரம்பரையிலே பிறக்கல, நாதாரி நாய். சரவணன் ஹாய்ப்பா அப்படிங்கிறாங்க ஜெயந்தி. நல்ல பொறப்பு, நல்ல வளர்ப்பு, நல்ல தாய் தகப்பு, நல்ல கூட பிறந்த சகோதர சகோதரில மதிக்க தெரிஞ்சவன் எவனுமே பேட் கமெண்ட்ஸ் போட மாட்டான். அதையும் மீறி அவன் போடுறானா அப்புறம் அவனை கிழிச்சு தொங்க விட்டுற வேண்டியதான். மீனா அம்மா ஹாய். மீனு அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஜெயந்தி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம சரவணன். அம்மா அதிரசம், முறுக்கு, சீடை, அது தென்கோயல் லட்டு, மிக்சர் இல்ல. இது என்ன எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. மிக்சர் என் வீட்டுக்காரு ஒரு கொரியர் போட்டிருந்தாரு, சென்னையில இருந்தான். ஒரு பாட்டிமா அந்த கையில ஒரு இது வச்சிருப்பாங்க. அது என்ன அது? மிக்சர். அதுக்கு பேரு ஸ்டார்டிங்ல மிக்சர்ன்னு தான் வந்துச்சு. அவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க. மிக்சர் லட்டு என்னமோ ஒரு பேரு தான் வந்துச்சு. ஸ்வீட்டு இது தேங்காய் பர்பி அனுப்பிச்சிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சுடா. சென்னையில இருந்து தான் வந்துச்சு. சூப்பரா இருந்தது. என் வீட்டுக்காரர் 1500 1300 என்னமோ ஸ்வீட்டு வாங்கி அனுப்பிச்சுட்டு இருந்தேன். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. நல்லா இருக்கீங்க மீனு, நீங்க எப்படி இருக்கீங்க? கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கீங்க. மீனு ஹாய் அப்படிங்கிறாங்க நம்ம ஜெயந்திமா. அஜய் அடுத்து பாருங்க ஜெயந்தி. அடுத்தத பாருங்க ஜெயந்தி. அஜய் சாப்பிட்டா? அதை விட்டு வேலையை பாருங்க. அது கூடாது, வேற விஷயத்துக்கு வந்துடணும். நாம என்ன பேசி கொண்டிருக்கிறோமோ அதை மட்டும் பேசுங்கள். வந்தா வந்துட்டு போயிட்டு பைத்தியங்க.
உண்மதான் ஐயாசு.